ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லோ வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல எ ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். சரி உங்க எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் மக்களே! இந்த ட்ராமால லூசே உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து கிரீன் ஹார்ட்ட போடுங்க. அதுவே செங்லாங்க புடிச்சிருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து ரெட் ஹார்ட்ட போடுங்க. பார்க்கலாம் எத்தன கிரீன் ஹார்ட் வருதுன்னு நானும் எதிர்பார்க்குறேன். சரியா டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ட்ராமாக்குள்ள போலாமா? ஓகே லாஸ்ட் எபிசோட்ல நம்ம சியாச்சு பாடலாம்னு சொல்லி போம்போது, "ஐயோ! என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம லூசு தான், "இல்ல, இல்ல இங்க பாரு உன்னால முடியும். நீ பாரு அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நான் தான் இருக்கேன்ல. தைரியமா போய் பாடு" அப்படிங்கிற மாரி இவன் ஒரு மாரி மோட்டிவேஷனா சொல்லியிருந்திருப்பான். ஸோ ஒரு வழியா மோட்டிவேஷனா எடுத்துட்டு, "ஐயோ! எனக்கு பயமா இருக்குடா" அப்படின்றதுக்கு, "இங்க பாரு நீ பாடிட்டு வா. நான் வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு லூசு கீழ போயிருந்துருவான். ஸோ அப்படி போன பிறகு அடுத்து வந்து நம்ம சியாஜு தான் பாட போறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. சியாஜு முடிஞ்ச அளவுக்கு தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு, "ஓகே நம்ம பாடிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போவா. ஸோ போய் உட்காரும்போது அங்க செங்லாங்க, லின் எல்லாருமே வந்து உட்கார வச்சுருவாங்க. ஸோ இவளும் போய் உட்காந்துட்டு, "இந்த மாரி இதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங்கு. ஸோ இந்த சாங்க நான் ஒருத்தவங்களுக்காக டெடிகேட் பண்றேன். நான் எனக்கு பிடிச்ச ஒரு பையனுக்காக டெடிகேட் பண்றேன். அந்த பையன் யாருன்னா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே எல்லாத்தையும் பார்க்கும்போது கரெக்ட்டா லின்னோட தலையில அந்த கேப் இருக்கும். ஸோ இத பார்த்தோன்னா அப்படியே அவளுக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிடும். ஆக்சுவலி அவன் சொன்னுவான் வாங்கும்போதே தெரியும். எனக்கு புடிச்ச பொண்ணுக்காக நான் அந்த கேப்ப வாங்குறேன்னு சொல்லியிருந்திருப்பான்ல. ஸோ அத வச்சு இவ கண்டுபிடிச்சர்றா. ஸோ லின்னும் செங்லாங்கும் லவ் பண்றாங்க அப்படின்னு இவளே அறியாம கண்ல கண்ணீர் பளபளன்னு வர ஆரம்பிச்சிருது. ஸோ அங்க ஆடியன்ஸ் எல்லாம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருக்கும்போது, நம்ம லூசி தான் கை தட்டி இந்த மாரி "சியாச்சு உன்னால முடியும். கமான் கமான்" அப்படிங்கிற மாரி கை தட்ட ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படிலாம் சொன்ன பிறகு இவளுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த பாட்ட நான் யாருக்காகவும் இல்ல, இங்க இருக்க எல்லாத்துக்காகவும் நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாரி அழுதுகிட்டே பாட ஆரம்பிச்சிடுறா. ஸோ இந்த மாரி "எனக்கு உன்ன அவ்ளோ பிடிக்கும். நான் உன்ன ரொம்ப ரொம்பவே காதலிக்கிறேன். ஸோ உன்ன உன்ன ஒவ்வொரு நாளும் நான் அப்படி ரசிச்சேன்" அப்படின்னு அவளோட அந்த லவ் சாங் அப்படியே பாடிக்கிட்டே இருக்கும்போது, அப்படியே பேக்கிரவுண்ட்ல நம்ம செங்லாங்கும், சியாதும் ஒண்ணா இருந்தாங்கல்ல, அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி காமிச்சுட்டே போறாங்க. ஸோ அவ்ளோ ஃபுல்லாவும் "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட வந்து சொல்லலாம்னு நினைக்கும்போது, என்னையே அறியாம ஒரு பதட்டம், ஒரு சில சொல்ல முடியாம போயிருது. ஸோ நான் இப்பயே சொல்றேன். எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு இவ அழுதுகிட்டே பாட ஆரம்பிச்சர்றா. ஸோ அட் த சேம் டைம் நம்ம செங்லாங்க லின்ன பார்த்து, சரி லின் அவளுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாரி அவனோட ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் காட்டுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள், நம்ம சியாஜு ஒரு மாரி வெறித்தனமா கிரவுண்ட்ல ஓட ஆரம்பிச்சர்றான். அதாவது நமக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, அந்த மாரி இருக்கும்போது, நமக்கு புடிச்ச விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது, அந்த கஷ்டம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போயிரும். ஸோ நானுமே அப்படிதான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது பாட்டெல்லாம் கேட்டு ஒரு மாரி மைண்ட செட் பண்ணுவேன். ஸோ இவளும் அந்த மாரி செட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம லூசி படுத்துட்டு, "சியாஜுக்கு என்னாச்சு? எதுக்கு அவ அழுதா? எனக்கு தெரியவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு ஜூன எழுப்பி, "டேய் எனக்கு தெரியாது. அவ எதுக்கு அழுதுட்டு இருந்தாலும் எனக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். ஒழுங்கா நீ கண்டுபிடிச்சு சொல்லு. உன் ஆள்ட்ட கேட்டு சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுட்டா. ஓ! அப்படியே கட் பண்ணா ஒரு 4, 5 நாள் கழிச்சு காட்டுறாங்க. இன்னுமே சியாஜு ஒரு மாரி சோகத்திலேயே உட்காந்துருக்க. லெட்டோக்கு வெறியாக ஆரம்பிச்சது. "ஏய் இப்ப எதுக்கு நீ வந்து சோகமா உட்காந்துருக்க? ஒண்ணு நீ போய் செங்லாங் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கணும். சரி அப்படி இல்லன்னா சரி விடு. செங்லாங் லின்ன தான் லவ் பண்றான்னு உனக்கு தெரியுமா நல்லா?" அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சோனே, சியாஜ் வந்துட்டு, "எனக்கு நல்லா தெரியும். செங்லானுக்கு லிங்க தான் ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன்னா அன்னைக்கு அவன் கிஃப்ட் வாங்கிட்டு போனது அவளுக்கு தான் குடுத்தா" அப்படிங்கிற மாரி இவ ஒரு மாரி சோகமா சொல்ல, "சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஒரு தடவ போய் ப்ரப்போஸ் பண்ணி பாரு. அப்பதானே உனக்கு தெரியும் அவனுக்கு யார புடிச்சிருக்குன்னு. நீ போய் தைரியமா சொல்லு" அப்படின்னு இவ சொல்லதுக்கு, "ஐய்யய்யோ! இல்ல, இல்ல நான் போய் சொல்லல. ஏன்னா அவங்க 2 பேரும் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது" அப்படின்றதுக்கு, "ஐயோ! உன்ன வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் தான் முதல்ல சொல்லுன்னு சொல்றேன்ல. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்றதுக்கு, "இல்ல, இல்ல நான் சொல்ல மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சியாஜ் ஒரு மாரி சோகமாக ஆரம்பிச்சுடுறான். "அட போங்கப்பா உங்கள திருத்த முடியாது" அப்படிங்கிற மாரி லெட்டோக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. அதாவது இந்த ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல மக்களே, "சொல்லாத காதல் சுகம்ன்னு." அப்பல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. சொல்லாத காதல் என்னைக்குமே வலிய மட்டும் தான் குடுக்கும். ஸோ மேபி யாராவது வீடியோ பார்த்துருக்கவங்க லவ் பண்ணீங்கன்னா, மரியாதையா போய் சொல்லிடுங்க. அது ரிஜெக்ட் ஆனாலும் பரவால்ல, தைரியமா சொல்லிடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இங்கேயும் இப்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்க. லெட்டர் வந்துட்டு, "திருத்தவே முடியாது உன்னையெல்லாம், நீ என்னமோ பண்ணி தொல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. "ஏய் எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தான். நீயே இப்படி சொன்னா நான் என்ன பண்றது?" அப்படின்றதுக்கு, "சரி, சரி விடு கவலைப்படாத. நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது" அப்படிங்கிற மாரி லெட்டர் ஒரு மாரி ஆறுதல் சொல்லியிருப்பா. ஸோ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு கேன்டீன்ல லெட்டர் உட்காந்து சாப்பிட்டே இருக்க. பக்கத்துல ஜூன் போய், "இந்த மாரி பேபி நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்க. ஆப்போசிட்ல லூசி உட்காந்துருப்பான். கால்ல ஒரு மிதிச்சு, "ஏய் என்ன கேட்க சொன்ன? என்னடா கேட்டுட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறா. ஓகே, ஓகே புரியுது எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல எனக்கு ஒண்ணு உன்கிட்ட கேட்கணும். நம்ம சியாஜோ அன்னைக்கு எதுக்கு அழுதா? உனக்கு ஏதாவது தெரியுமா? அவ எதனால அன்னைக்கு அவ்ளோ ஃபீல் பண்ணி அழுதா? ஏன் யாராவது லவ் பண்ணாளா? ப்ரப்போஸ் பண்ணி இது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து லெட்டர்ட்ட கேட்க, "இங்க பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட கேட்காத" அப்படிங்கிற மாரி சொல்லுவானா. "ஏய் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே. என்கிட்ட கூட நீ சொல்ல மாட்டியா? அவ எதுக்கு ஃபீல் பண்ணா? அவ என்னோட ஃப்ரெண்ட். அதனால தான் நான் கேட்டேன். நீ சொல்லு எனக்காக" அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் கேட்டுட்டே இருக்க. லெட்டோக்கு வெறியாக ஆரம்பிச்சது. "இங்க பாருடா அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு அவ ஒரு மாரி கோவமா சொல்லிட்டு அவ அங்கிருந்து எந்திரிச்சு போயிருவாளா. இப்படி போன பிறகு ஜூன் வந்துட்டு, "டேய் போயும் போயும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்து என்னோட லவ் போயிரும் போல. உன்னோட லவ்வ நீயே என்னமோ பண்ணிக்கோ போ" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போயிருவா. ஸோ லூசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம சியாஜு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அட் த சேம் டைம் அந்த பக்கம் செங்லாங் ஆப்போசிட்ல வருவானா. ஸோ பார்த்தோனே இவளுக்கு ஒரு மாரி ஆக ஆரம்பிச்சது. டக்குனு ஓடி போய் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி ஒளிய ஆரம்பிச்சுருவாளா. ஸோ அந்த இடத்துக்கு லின் வந்து, "சியாஜு நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன கூட்டிட்டு வந்துருவா. ஸோ இப்படி கூட்டிட்டு வந்த பிறகு, "ஓ! நீ இங்க தான் இருக்கியா?" அப்படிங்கிற மாரி செங்லாங்கும் கேட்க ஆரம்பிச்சுடுறான். ஆமா கொஞ்சம் வெயில் அதிகமா
அதிகமா இருந்துச்சா, ஸோ அதான் ஒரு மாரி மறைவா போய் நிக்கலான்னு நின்னுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, ஓ! ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல 3 பேருமே ஒண்ணா சேர்ந்து டிராவல் பண்றாங்க. ஸோ அப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது, ஆப்போசிட்ல யாரோ ஒரு லேடி அதாவது அந்த அன்னைக்கு பார்ல வச்சு ஒருத்தவங்க கூட ஒரு லேடி போனாங்கல்ல, ஸோ அந்த லேடி அந்த ஆப்போசிட்ல அப்படி போவாங்களா, ஸோ இத பார்த்துட்டு லின்னு சடனா பஸ்ஸ நிறுத்துங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சுடுறா. ஸோ இவ போனங்காட்டிக்கு இவ பின்னாடியே செங்லாங்கும், சியாச்சும் 2 பேருமே ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ அங்க போய் பார்த்தா அந்த லேடி கூட பயங்கர சண்டை லின்னு. ஸோ லின்னு சண்டை போடுறங்காட்டிக்கு சியாச்சும் போய் ஒரு மாரி சண்டை போட ஆரம்பிச்சுடுறா. ஸோ இப்படி 3 பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்க. பாவம் நம்ம செங்லாங் தான் ஐயய்யோ! விடுங்க விடுங்கன்னு சண்டைய பிரிச்சு விட பாப்பா. ஆனா விடுற மாரி தெரியல. மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ ஒரு சண்டை பயங்கரமா பெருசாயிட்டே இருக்க. ஒரு வழியா செங்லாங் தான் நடுவுல வந்து ஐயோ! விடுங்கப்பா பிரச்சனைய அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துவா. இந்த சண்டையில நம்ம லின் இருக்காள அவளோட கழுத்துல அந்த பொம்பள வந்து பொரண்டி விட்டுருக்கும் பயங்கரமா. ஸோ காயம் ரொம்ப பெருசாயிருக்கும். நம்ம சியாச்சோட கையும் புடிச்சு முறுக்கி விட்டங்காட்டிக்கு அவ கையிலயும் நல்லாவே அடிபட்டுருக்கும். "என்னாச்சு உன் கையில அடிபட்டுருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா லைட்டா தான் அடிபட்டுருக்கு. ஆனா என்னோட அடிய விட உன் கழுத்துல தான் பயங்கரமா அடிபட்டுருக்கு." அப்படின்னோனே அவளுக்கு ஃபர்ஸ்ட் நீ ஆயில்மெண்ட் போடுங்காட்டிக்கு செங்லாங்கும் வேற ஆப்ஷனே இல்லாம இவளோட கழுத்துல ரொம்பவே நல்லா அடிபட்டுருக்கும். ஸோ அவன் வந்து ஆயில்மெண்ட் போட்டுருக்க. "ஆமா எதுக்குன்னு இப்படி பண்ற? எங்ககிட்ட சொல்லாம போகாத இந்த மாரி எல்லாம். ஸோ அதெல்லாம் டேஞ்சர்." அப்படிங்கிற மாரி 2 பேருமே அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு புரியுது. எனக்காக நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லியிருந்திருப்பா. ஸோ அப்படியே கட் பண்ணா வீட்ல காட்டுறாங்க. நம்ம சியாச்சோ லீவுக்கு வந்து வீட்டுக்கு வந்திருப்பா. ஸோ வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா பயங்கரமா தடபுடலா சமைச்சு குடுத்துருப்பாங்க. "எதுக்கும்மா இவ்வளோ செஞ்சீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டதுக்கு, "ஆமா நீ எப்பயாவது தான் வீட்டுக்கு வர. உனக்கு எதாவது நல்லா பார்த்துக்க வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சடனா நம்ம சியாச்சோ கைய நோட் பண்றாங்க. அவ கையில நல்லாவே அடிபட்டுருக்குமா. "அம்மா இது எப்படி ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல இல்லம்மா நான் ஸ்டெப்ஸ்ல கீழ விழுந்துட்டேனா, அதான் கையில அடிபட்டுருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் ஆயில்மெண்ட் போட்டு கையில பேண்டேஜ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம சியாஜுக்கு லின் ஃபோன் பண்ணியிருக்கா. ஸோ லின் ஃபோன் பண்ணி இந்த மாரி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சியாஜு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பா. ஸோ சியாஜு வந்துட்டு, "அம்மா உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் உன்னோட ஃப்ரெண்ட் மாரி நெனச்சுட்டு என்கிட்ட சொல்லு." அப்படின்னு சொன்னோனே தான் நம்ம லின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி அது அது அன்னைக்கு பார்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாள, அது வேற யாரும் கிடையாது இவளோட அப்பாவா தான் இருக்கும். ஸோ இவங்க அப்பாவுக்கும் இவங்க அம்மாவுக்கும் பயங்கரமா சண்டை வந்திருக்கும். ஸோ எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவ போட்டு அடிக்கிறது, இவங்கள திட்டுறது, "நான் உனக்கு டிவோர்ஸ் பண்ணிடுறேன். நான் உன்ன விட்டு நீ எனக்கு வேண்டாம்." அப்படிங்கிற மாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ அதனால தான் அவங்க அப்பாவ அந்த லேடிய பார்த்தங்காட்டிக்கு அவ ஃபாலோ பண்ணி போயிட்டா. ஸோ இந்த மாரி நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாரி இவ சொல்லியிருந்திருப்பா. ஸோ இத கேட்டு சியாஜ் வந்துட்டு, "இங்க பாரு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. நாங்கலாம் இருக்கோம்ல. ஸோ நானு, செங்லாங், லூசி எல்லாருமே இருக்கோம். ஸோ கண்டிப்பா உனக்கு சப்போர்ட்டிவா இருப்போம்." அப்படின்னு சொன்ன பிறகு தான், "லின் எனக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க் யூ." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம லின்னோட ஸ்டோரிய கேட்டோம்னா சியாஜுக்கு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். ச்சே இவ்ளோ நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பா. அன்னைக்கு நைட்டு நம்ம சியாஜுக்கு தூக்கமே வந்திருக்காது. ஸோ லூசிக்கு தூக்கம் வராம முழிச்சுட்டே இருப்பானா, ஸோ சடனா இவன் விண்டோ கிட்ட பார்க்கும்போது நம்ம சியாஜு வீட்லயும் டோர்ல லைட் எரிய ஆரம்பிச்சுரும். ஸோ இவன் அப்படியே கீழ போய் அங்க இருக்க குட்டி குட்டி கல்லெல்லாம் பொறுக்கி அவங்க விண்டோ மேலே டமால்னு ஒரு அடி அடிக்க ஆரம்பிச்சுறான். சியாஜு இன்னத்துக்கு யார்றான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம லூசி, "சியாஜு கீழ வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுடுறா. ஸோ சியாஜுவும் கிளம்பி கீழ வருவாளா, "அம்மா எதுக்குடா இன்னத்துக்கு என்ன கூப்பிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல இல்ல எனக்கு தூக்கம் வரலையா, ஸோ நீயும் தூங்காம தான் முழிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுது. ஸோ அதான் நைட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட போலான்னு இருக்கேன். நீயும் என் கூட வர்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "இன்னாத்திக்கோ?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதான் நான் வரேன்ல வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டிட்டு போவான். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம சியாச்சு கையில அடிபட்டுருக்குமா, "ஆமா என்னாச்சு கையில?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல இல்ல நான் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழ விழுந்துட்டேன். அதான் அடிபட்டுருச்சு." அப்படின்றதுக்கு, "ஐயே இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப? இங்க பாரு உன்ன கூட உன்னால ஒழுங்கா பார்த்துக்க முடியாதா?" அப்படின்னு இவனும் சொல்ல ஆரம்பிச்சுறான். ஸோ வீட்டுக்குள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள இவங்க வீட்டுக்கு இருக்கிற மெடிசன் ஒண்ணு எடுத்துட்டு வந்து, இந்த மாரி பேண்டேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேண்டேஜ் அப்படின்னு சொன்னதுக்கு, "இல்ல இல்ல அம்மா போட்டு விட்டாங்க." அப்படின்றதுக்கு, "பரவால்ல இதையும் நீ போட்டுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டேஜ் அவ கையில போட்டுடுவா. சியாச்சுக்கு பரவால்ல என்ன பத்தி நினைக்கிறவங்க கூட ஒரு 4, 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படியே கட் பண்ணா இவங்க நைட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட போனாங்களா, ஆக்சுவலி அங்க பார் எல்லாமே இருக்கும். ஸோ நல்லாவே இவ குடிச்சிருப்பா. ஸோ குடிச்சோனே நம்ம லூஸ் இருந்துட்டு, "சியாஜு இப்ப நீ ஓகே தானே? உனக்கு ஃபீல் பெட்டரா இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இப்போ எனக்கு ஓகே தான்." அப்படிங்கிற மாரி இவளும் சொல்லியிருப்பா. "சரி நான் உன்கிட்ட கேட்கிறேன், அன்னைக்கு அப்படி நடந்துச்சு? நீ எதுக்கு அன்னைக்கு வந்து அழுதுகிட்டே பாடுன? உனக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சியாஜு பக்கத்துல வந்துட்டு, "லூசி இந்த மாரி நீ யாராவது லவ் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இவ என்னடா என்ன கேட்கறாங்கிற மாரி, "ஆமா நான் லவ் பண்ணியிருக்கேன்." அப்படிங்கிற மாரி இவனும் சொல்லுவா. சரி அந்த புள்ளைக்கிட்ட நீ லவ்வ சொல்ல போம்போது, அந்த பொண்ணு உன்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, லூசி வந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். அதாவது ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன், நம்ம லூசி ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லி போம்போது, நம்ம சியாச்சு வேணான்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ இப்ப அப்படியே உல்டாவா இவளுக்கு நடக்குது. ஸோ அந்த மாரி பேசிட்டே இருக்கும்போது, "நானு அந்த பையன எனக்கு அவ்ளோ பிடிக்கும். ஆனா அவனுக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்காது." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம லூசி வந்துட்டு, "சரி அந்த பையனோட பேர் என்ன? அவன் யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவனோட பேரு" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல அது வந்து சீக்ரெட் நான் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவ குடிக்க ஆரம்பிச்சுருவா. ஸோ குடிச்சுட்டு ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சங்காட்டிக்கு இவளே அறியாம ஒரு மாரி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சுருவா. அதாவது எனக்கு அவன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இருக்க ஒரே வார்த்தை என்னன்னா, நான் ஒரு தடவையாவது போய் அவன்கிட்ட எனக்கு அவன பிடிச்சிருக்குன்னு என்னால சொல்ல முடியல. நான் சொன்னா மட்டும் என்ன, அவனுக்கு என்ன பிடிக்கவா போது? அவனுக்கு தான் என்ன பிடிக்கவே பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இவளே அறியாம ஒரு மாரி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சுர்றா. ஸோ லூஸ் வந்துட்டு, "சரி அழுகாத" அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. "இல்ல உனக்கு தெரியாது. நீ இந்த மாரி சொல்லியிருந்தா தானே உனக்கு தெரியும். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமே என்னன்னா, "சொல்லலையே ஒரு தடவ கூட" அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே அழுக ஆரம்பிச்சுருவா. ஸோ லூசி டிஷ்யூ பேப்பர்லாம் குடுத்துட்டே இருக்க, இவள் வந்துட்டு, "லூசி நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இவ படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம லூசி வந்து சியாஜுவ பிக்கி பேக் மாரி தூக்கிட்டு போயிருப்பா. ஏன்னா நம்ம சியாஜ் ஃபுல்லாவே குடிச்சுட்டு மட்டையா இருந்திருப்பாளா. ஸோ இந்த போதையில நம்ம லூசிய செங்கலாங்கன்னு நெனச்சுட்டு, "இந்த மாரி எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் உன்ன லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு லூசியோட கன்னத்திலே ஒரு கிஸ் பண்ணியிருந்திருப்பா. ஸோ இத பார்த்து லூசி பயங்கரமா ஷாக் ஆயிருந்திருப்பா. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலா நான் முன்னாடி சொன்ன மாரியே தான் மக்களே. யாராவது ஒன் சைடா லவ் பண்ணிருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு போய் சொல்லிடுங்க. 2 பதில் தான் வரும். ஒண்ணு எஸ், இன்னொன்னு நோவு. அதுக்கு மேல வந்தா என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனா டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் செல்வ வாய்ஸ் ஓவர். டாடா, பை பை.